பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது. தாயே, சென்னை மாகாணத்தில் வேறு எந்த வகையிலெல்லாம் பிரிட்டிஷாருக்கு எதிரான கலகங்கள் தோன்றின? அதன் விளைவு எப்படி இருந்தது? மகனே, பிரிட்டிஷார் வடக்கே நடந்த மக்கள் எழுச்சியையும் போராட்டங்களையும் பார்த்து தெற்கேயும் அதுபோல ஏற்பட்டுவிடக்கூடாது என்று பெரும் முயற்சி செய்தார்கள். அதனால் சுதேச இராணுவ வீரர்களை முக்கியமாக தீவிர கண்காணிப்பில் வைத்தார்கள். 1857 செப்டம்பர் மாதத்தில் சென்னை மாகாண அரசு இந்தியாவுக்கான பிரிட்டிஷ் கவர்னர் ஜெனரலிடமிருந்து 2 பகிரங்க அறிக்கையை பெற்றது. அதில் கிளர்ச்சியாளர்களின் 2 விதமான ராஜதுரோக செய்திகள் அடங்கியிருந்தன. சென்னை மாகாண அரசுக்கு அனுப்பிய அறிவுறுத்தல்களில் மெட்ராஸ் மாகாண சிவில் மற்றும் இராணுவத்தினரை மிக எச்சரிக்கையாக கண்காணிக்கவும், இராணுவ படையினர் பொதுமக்கள் மத்தியில் பிரிட்டிஷ் எதிர்ப்புணர்வுகள் பரப்பப்படுகிறதா என்று கண்டறியவும், அப்படி ஏதேனும் தெரிய வந்தால் உடனே அதற்குரிய தண்டனையை வழங்கி மேற்கொண்டு அதுபோல எதுவும் நடக்காதவாறு தடுக்கவும் என்று வலியுறுத்தப்பட்டது. இவற்றையெல்லாம் கடந்துதான் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான புரட்சிகர செய்திகளை மூலை முடுக்குகளில் எல்லாம் கொண்டு சென்று புரட்சியாளர்கள் மக்களை தயார்படுத்தினார்கள். அவர்கள் சந்தேக நபர்கள் என்றும் ராஜதுரோக சுவரொட்டிகளை வைத்திருந்ததாகவும் கைது செய்யப்பட்டார்கள். இருந்தாலும் அவர்களை கைது செய்வதில் போலீசாருக்கு பல்வேறு சிரமங்களும் இருக்கத்தான் செய்தன. ஆபத்தான சூழலை தாண்டியே போலீசாரால் அதை செய்ய முடிந்தது. எனவே போலீசாருக்கு ஊக்கமும் உற்சாகமும் கொடுக்கும் வகையில் பிரிட்டிஷ் அரசு போலீஸ்காரர்களுக்கு பரிசுத் தொகையை வழங்கியது. 1857 அக்டோபர் மாதம் சென்னையில் ஒரு நபரை போலீசார் கைது செய்ததற்காக போலீஸ் கமிஷனரின் வேண்டுகோளின்படி சென்னை மாகாண அரசு அந்த போலீஸ் கான்ஸ்டபிளுக்கும் அவனது உதவியாளர்களுக்கும் 400 ரூபாய் வழங்க உத்தரவிட்டது. இதையும் குறித்து வைத்தார்கள் பிரிட்டிஷ் அதிகாரிகள். 1858 பிப்ரவரி 9 சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலிருந்து நீதித்துறை நடவடிக்கை பற்றிய குறிப்பு ஒன்று வெளியானது. அதிலே சென்னை நகரத்தை சேர்ந்த 2 தீவிரவாதிகள் பிரிட்டிஷாருக்கு எதிராக மக்களை தூண்டும் வகையிலும் சுதந்திர போராட்டத்துக்கு ஆதரவாகவும் ராஜதுரோக செய்திகளை தாங்கிய சுவரொட்டிகளை ஒட்டும்போது கைது செய்யப்பட்டார்கள். அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. விசாரணைக்கு பின் அவர்கள் இருவரும் நீதிமன்றத்தால் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டார்கள். சென்னை சுப்ரீம் கோர்ட் தண்டனை வழங்கியது. அவர்களுக்கான தண்டனை டெனாசெரிம் பகுதிக்கு நாடு கடத்தப்பட்டு சிறையில் ஆயுள் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்பதுதான். அதற்கு சற்று முன்னதாக பிரிட்டிஷ் இந்திய அரசு 1857 டிசம்பர் 1 தடை ஆணை எண் 1984 என்பதை வெளியிட்டிருந்தது. இந்த ஆணையின்படி கலகம் மற்றும் அது தொடர்பான மற்ற பிரிவுகளின் கீழ் நாடு கடத்தப்பட வேண்டிய எல்லா கைதிகளுமே அண்டமானுக்கு மட்டுமே கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியது. அதன்படி
ஏற்கனவே மியான்மாரில் உள்ள டெனாசெரிம் மோல்மின், மலேசியாவில் உள்ள பினாங், சிங்கப்பூர், வேல்ஸ் அரச தீவுகள் ஆகியவற்றுக்கு நாடு கடத்தப்பட்டிருந்த கலக கைதிகளையும் இப்போது ஒட்டுமொத்தமாக அண்டமானுக்கு கொண்டு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதன் அடிப்படையில் சென்னையிலிருந்து நாடு கடத்தப்பட்ட அனைத்து கைதிகளுமே அண்டமானுக்கே அனுப்பப்பட்டார்கள். இது குறித்த அறிக்கையை வேல்ஸ் அரச தீவுகளின் கவர்னர் 1858 ஜூன் மாதம் சமர்ப்பித்த அறிக்கையில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தான். பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். போரிலே இறங்கிவிட்டால் இன்னல் சூழும் தெரியும். பெற்ற தாய் பசித்திருப்பாள், பிள்ளைக்கது புரியும். அன்னையர்க்கு அன்னையார பாரதியின் துயர் துடைக்க தன்னை தானே அழித்துக் கொண்டோர் எத்தனையோ எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.